குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம 21 ஆகஸ்ட் இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுடோட யூடியூப் சேனலில் இதோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கேபினெட் அப்ரூவல். ஸோ கேபினெட் அப்ரூவலில் வந்து ஒன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹைவேக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து தேவையில்லை. ஓகேவா. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் ஏர்போர்ட். ஓகேங்களா. க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோட்டா, ஓகே, ராஜஸ்தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் வந்து இதோட பட்ஜெட். ரெண்டு தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா. க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து கிராஸ் ரூட்லேருந்து ஃபுல்லாக வந்து பில்டு பண்ணுவாங்க, அதுதான். ஓகேவா. ஸோ அதை தாண்டி வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய சேர்மன் வந்து விபின் குமார். ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்டாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் ஸ்ட்ராட்டஜிக்கேல இது வந்து படித்து வச்சுங்க, விபின் குமார், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்தது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிஷ்னல் ஒரு 97 ஜிகாவாட் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்களோட டார்கெட்டில் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2035 அடிஷ்னலாக வந்து 97 ஜிகாவாட்ஸ். ஓகே, இது மூலமாக வந்து 307 வந்து அச்சீவ் பண்ண முடியுமா? இதுலன்னா கோல் அண்ட் லிக்னைட்டில். ஓகேங்களா. கோல் அண்ட் லிக்னைட்டில் தான் 97 இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்களா, இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, அதுக்கு தான் ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. ரீவேம்ப் அப்படின்னா இது. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 307 ஜிகாவாட் தெர்மல் டார்கெட் வந்து 2000 ஃபினான்ஷியல் இயர் 2035 308. ஓகே ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து பெரிய நியூஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி ஆஸ் ஆஃப் நவ் ஜூனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோட்டலாக இன்ஸ்டால் பண்ண கெப்பாசிட்டி வந்து என்னென்னா 485. இது வந்து ரினியூவபிள் எனர்ஜி அண்டு நான் ரினியூவபிள் எனர்ஜி ரெண்டும் சேர்ந்து தான். ஓகேவா. 485 ஜிகாவாட். ஓகே ஓகே. அடுத்து வந்து ஒரு அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா 97 தேஜஸ் வாங்குறதுக்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கு வந்து 62,000 வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். 97 ஃபஸ்ட்டு, 62 செகண்டு. யாருக்கு கொடுத்துருக்காங்க? 3. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகே சுனில், அவரோட ஹெட்டு பேர். ஓகே. ஸோ இது வந்து பெரிய நியூஸ் கிடையாது. ஸோ இதில் என்ன அப்படின்னா போஸ்டல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட். இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, பட்ஜெட். அவ்வளோதான். ஓகேவா. பெருசாக எதுவும் கிடையாது. இதுவும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் தான். மெட்ராஸ் இருக்கு இல்லையா, ஐஐடி மெட்ராஸ், அவங்களும் ஃபெடெக்ஸ் அப்படிங்கிறது லாஜிஸ்டிக் கம்பெனி. ஓகேவா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏஐ வந்து லாஜிஸ்டிக்ஸில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அவ்வளோதான், பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து 44 கோடி அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டு 5 வருஷம் டைம் பீரியட். ஓகே, 1 2 யார் அப்படிங்கிறது 3. ஓகே. சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பாரத் எலக்ட்ரானிக்கோட சேர்ந்து அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட். அவ்வளோதான். இது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். இதில் வந்து பெரிய நியூஸ் எதுவும் கிடையாது. பிஏஎல் யார் கூட சேர்ந்தாங்க, இல்லைன்னா சென்டம் எலக்ட்ரானிக்ஸ் யார் கூட சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது எக்ஸிம் பேங்க் 40 மில்லியன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஆஃப்ரிக்காவோட இகோவாஸ். ஓகே, 40 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு யார் கொடுக்குறாங்க, செகண்டு, தேர்டு வந்து ஈகோவாஸ் 3. ஈகோவாஸில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஈகோவாஸில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 15 மெம்பர்ஸ். ஓகேவா. ஓகே, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருக்காங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டொமைன் வந்து .பேங்க் இன் அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பப்ளிக் செக்டர் பேங்க். ஸோ அப்போ டார்கெட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் எல்லாமே மாற்ற வேண்டிய டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 31, 2025 ஃபஸ்ட்டு பேங்க், செகண்டு. ஓகே, அவ்வளோதான். இது வந்து எக்ஸாம் டைமில் பார்த்தா போதும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான். ஸோ ஓகே, இந்தியன் ஆயிலும் இவங்களும் யார், ஏர் இந்தியாவும் சேர்ந்து சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல். அவ்வளோதான், பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியம். செகண்ட் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷனோட டார்கெட் நெட் ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா 2050. ஓகே, சுவிட்சர்லாந்து இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன் எனர்ஜி ஃபார்ம் RE இனிஷியேட்டிவ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இவங்க வந்து என்ன அப்படின்னா இவனோட நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% ரினியூவபிள் எனர்ஜியை மாறுறதுக்காக தான் வந்து இவங்க வந்து RE100 அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 கம்பெனிக்கு மேலே சேர்ந்துருக்கு. இந்தியாவிலேருந்து ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு கம்பெனி வந்து சுவிட்சர்லாந்து. ஓகே, சுவிட்சர்லாந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காற்றாடி இருக்கு இல்லையா,
விண்டு மில் அதை தயாரிக்கிற ஒரு இது. ஓகே, விண்டு மில்லில் எனர்ஜி தயாரிக்கிறவங்க அவங்க தான். அவ்வளோதாங்க. இது வந்து டம்மி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி மித்ரா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா குறைகள் தீர்க்கறதுக்காக. ஓகே, வீக்லி இந்த இது வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ண போகிறாங்க. டெல்லி மித்ரா. ஓகே, டெல்லி மித்ரா ஞாபகம் வச்சுங்க. டெல்லியில் தான் வந்து ஒரு சில என்ன சொல்கிறது பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ மீட் பண்ணலாம். டாடா பை பை.